கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைய செய்தியின் தலைப்பு காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம். எபேசியர் 5:15 முதல் 17 வரை. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் கூறும் 6 முக்கியமான காரியங்கள் ஞானமற்றவர்களைப் போல இருக்கக்கூடாது, ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் இருக்க வேண்டும், நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கின்றன, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், மதியற்றவர்களைப் போல இருக்கக்கூடாது, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நடக்க வேண்டும். நாம் ஞானமாய் நடந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும். இன்று நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? இன்று நம்மில் அநேகர் ஞானமில்லாமல் நடந்து பாவத்தில் விழுந்து தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக செயல்பட்டு நம் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் அநேகர் சந்தோஷத்தை இழந்து வருத்தத்தோடும் துயரத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். நாம் தேவனுக்கு பயந்து ஞானமாய் நடக்கும்போது தேவனுடைய சித்தத்தின்படி நடப்போம். அப்படி நடக்கும்போது இவ்வுலகில் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்து வாழ்வதோடு நம் இறப்பிற்கு பின் பரலோகத்திலும் நிரந்தர சந்தோஷத்துடன் வாழ்வோம். உங்களிடம் ஒரு சிறு கதை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் தன் விடுமுறை நாளில் மீன் பிடிப்பதற்காக சென்றான். அப்போது ஓர் அழகிய மீன் அவனுடைய தூண்டிலில் சிக்கியது. அதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்த போது அந்த மீன் பேச ஆரம்பித்தது. தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள், நான் உங்களுடைய 3 ஆசைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னது. அப்போது அந்த மனிதன், இல்லை, எனக்கு 5 ஆசைகளை நிறைவேற்று, அப்போது நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த மீன், எனக்கு 3 தான் முடியும் என்று சொன்னேனே, தயவு செய்து என்னை விட்டுவிடு என்று அது அவனிடம் கெஞ்சியது. ஆனால் அந்த மனிதனோ, சரி, குறைந்தபட்சம் 4வது கொடு என்று சொல்லி முடிப்பதற்குள் அந்த மீன் அவனது கைகளிலேயே மடிந்து போனது. அவன் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பேரம் பேசியே நழுவ விட்டான். நாமும் இந்த மனிதனைப் போல பேராசைப்பட்டு தேவன் கொடுத்த அழகிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழாமல் கிடைத்த நல்வாய்ப்பை இழந்து துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. நாட்கள் மிகவும் பொல்லாதவைகளாயிருப்பதால் நாம் நம் ஆத்தும ரட்சிப்பை தள்ளி போடக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் ரட்சிக்கப்படுவதற்கு உதவி செய்யுங்கள். ஞானமாய் நடந்து அவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழுங்கள். நாளை ஒருவேளை நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை என்றால் என்ன செய்வோம்? இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே காலத்தை ஞானமாய் பிரயோஜனப்படுத்தி தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து நமது ரட்சிப்பை பாதுகாத்து நம்முடைய குடும்பங்களும் ரட்சிக்கப்பட உதவி செய்வோம். நமது கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தை, தருணத்தை, காலத்தை நாம் வீணாக்காமல் ஞானமாய் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஆமேன்.